நம்ம யோசித்து பார்த்துக்கணும். ஏன் ஆபிரகாம் கத்தி எடுத்து பலியிடுவதற்கு கூட ஆயத்தமானான் என்று. ஆனா இவனுக்கு தெரியும், கர்த்தர் வாக்கு கொடுத்தார், ஆபிரகாமே ஈசாக்கு மூலமாய் உனக்கு சந்ததி பிறக்கும், ஈசாக்கின் வழியாக ராஜாக்கள் எழுப்புவார்கள். அப்போ நான் கத்தியே எடுத்து பலி செலுத்தினாலும் அந்த பலியை கர்த்தர் நிராகரித்து அவனை உயிரோடு இருப்பவராக இருக்கிறார். அவனுக்கு ஏன்னா இந்த ஈசாக்கு மூலம்தானே எனக்கு சந்ததி உருவாக சொல்லி இருக்கிறாரு. இந்த ஈசாக்கு மூலமாக தானே. அப்படி இருக்கும் பொழுது எப்படி தேவன் வெற்றி விடுவார்? இந்த ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பிள்ளையின் காரியம் அழகாகப்பட. எப்படிப்பட்ட காரியம்? தன் மகனை குறித்த காரியம் அவனுக்கு மிக. மகனை குறித்து, உன் மகளை குறித்து உனக்கு ஒரு பெரிய துக்கம். மகளின் காரியத்தை குறித்து, மகனின் காரியத்துக்கு ஒரு பெரிய துக்கம். நப்பா இப்படி இருக்கிறானே, நப்பா என் மகனுக்கு இப்படி இருக்கிறது, இவ்வளவு தாமதமாவது, இவ்வளவு தடையாவது, பிள்ளைகள் படிக்கல, என் பிள்ளைகளுடைய படிப்பு இப்படி இருக்கிறது. அப்ப பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பிள்ளையின் காரியத்தை இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தை சாட்சி. ஆண்டவரே, இந்த பிள்ளைக்காக இந்த காரியத்தை நான் சாட்சி. உன் கர்ப்பத்தின் இந்த பிள்ளைக்காக கூட நீ சாட்டி விடு.